ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் காலிஃப்ளவர் அப்புறம் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான பொரியலுங்க. இது செம்மையாக இருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு கூட தொட்டுக்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒன்று கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணி அதில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் இது நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு கொஞ்சம் நேரம் வேகினதுக்கப்புறம் நம்ம மீதி காலிஃப்ளவர் எல்லாம் போடலாம். இப்போ இது கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துச்சு. இப்போ இதில் பொடிசாக கட் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். இப்போ பொடிசாக கட் பண்ண தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் எப்போவுமே நீங்கள் உப்பு தண்ணியில் போட்டு வைங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே நல்லா வேகிறதுக்கு விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனியாத்தூள் 1 ஸ்பூன், காரம் 1 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை நம்ம குழம்பு மிளகாய்த்தூள்னால் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர்